அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு நீர் தர வேண்டும் என்று கேட்டார். இவன் விருப்பம் என்னன்னு கேட்டா, தூர தேசத்துக்கு போய் அங்கே மனம் போல வாழ வேண்டும். அதுதான் ஆசை. அவன் ஏதோ இப்பதான் தூரதேசத்துக்கு போனான்னு இல்ல, அவன் இருதயம் எப்பொழுதோ தூரதேசத்துக்கு போய்விட்டது. தூரதேசத்தோட துன்மார்க்க ஜீவியம், சுய இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த ஆசை, ரகசிய பாவம், அந்தரங்க பாவத்தின் மேல் நோக்கம், ஆக இஷ்டம் போல வாழலாம் என்று அநேக அக்கிரமம் பாவத்தை செய்யணும்னு ஆசை அவனுக்கு இருதயத்தில் என்றைக்கோ வந்து விட்டது. அது ரகசியமாக அவனுக்குள்ள குடியிருந்தது. நாள்தோறும் இருதயத்தில ரகசியமாக பாவ சந்தோஷம் அனுபவிச்சவன் இப்போ கேட்கிறாங்க, எனக்கு பங்கை தர வேண்டும், நான் தூர தேசத்துக்கு போவேன் என்று. அருமையானே, நமது சிந்தனையில அந்த ரகசிய பாவங்கிறது, கற்பனையில் பாவங்கிறது ரொம்ப மோசமானது. எப்போ உங்க சிந்தை ரொம்ப கவனமா இருக்கணும். இவனுக்கு தகப்பன் வீட்டுல திருப்தி இல்லைங்க. ஆகவே தான் தூர தேசத்தின் மேல் அவனுக்கு ஆசை வந்து விட்டது. தகப்பன் வீட்டிலே தகப்பன் வைத்திருக்கிற சகல நன்மைகள் ஆசீர்வாதத்து மேல இவனுக்கு நாட்டம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுக்கு கத்திரி பிள்ளைகளுக்கு தகப்பன் வீட்டிலே திருப்தி இல்லை என்றால் உலகத்தில் எங்க போனாலும் திருப்தி இருக்காது. ஆகவே கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் திருப்தியாருங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில், அது எதுவா இருக்கட்டுங்க, அது சிறியதோ பெரியதோ, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல திருப்தியாருங்க. கர்த்தர் கொடுத்த புருஷன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த வேலை, எது கர்த்தர் வைத்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் திருப்தியா இருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. அதுவே உங்களுக்கு திருப்திப்படுத்தும். இல்லாத பட்சத்துல தூர தேசம் எவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி திருப்தி இருக்காது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா. சில குடும்பங்களிலே வறுமை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தேவைகள் அதிகமா இருக்கலாம். ஆகவே முறுமுறுத்து கர்த்தரை வேதனைப்படுத்தாதீங்க, மனஸ்தாபப்படுத்தாதீங்க. எந்த நிலைமையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றாருல்ல, எந்த நிலைமையிலும் மனரமியமா இருங்க, இழந்ததை திரும்ப கொடுப்பார், கர்த்தவங்களை கனம் பண்ணுவா, இருக்கிறதுல திருப்தியா இருக்க கர்த்தவங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.